சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அண்ணா பூங்காவில் மலர் காட்சி, காய்கறி மற்றும் பழ கண்காட்சிகள் அமைக்கப்பட உள்ளன. கலை நிகழ்ச்சிகள், இன்னிசை நிகழ்ச்சிகள், செல்ல பிராணிகள் கண்காட்சி மற்றும் படகு போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இதையொட்டி சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். குடிநீர் வசதி, வாகன நிறுத்துமிடம், குப்பை தொட்டிகள் மற்றும் கழிப்பிட வசதிகளையும் ஆய்வு செய்தார். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் 12 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் போக்ஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். தாயுடன் உணவு வாங்க கடை வீதிக்கு சென்றிருந்த சிறுமி உணவகத்தின் முன்பாக தனியாக நின்றிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த சுகுமார் என்பவர் சிறுமியின் கையை பிடித்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது சிறுமி சத்தமிட்டதை அடுத்து அந்த பகுதி மக்கள் இளைஞரை பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். தான் வாங்கிய புதிய 2 வீலரை தாவேக தலைவர் விஜயிடம் காண்பிக்க அவருடைய கட்சி நிர்வாகி ஒருவர் வந்திருந்த வீடியோ கவனம் பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டிற்கு தாவேக நிர்வாகி வந்திருந்தார். சூரிய பகவானே, கிடைச்சிருச்சு, என் தளபதி வீட்டுக்கு வந்துட்டேன். ராமநாதபுரம் அருகே வடமாநில பெண்ணை கொலை செய்த உறவினர் கைது செய்யப்பட்டார். பீகாரை சேர்ந்த அபர்ணா என்ற பெண் புறநகர் பகுதியான போக்குவரத்து நகரில் வீடு எடுத்து தங்கிய எரிவாயு நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். அவருடன் அவருடைய உறவினரான ரித்திக் என்பவர் தங்கியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இருவருக்கும் இடையே பண தகராறு ஏற்பட்டதால் அபர்ணாவை ரித்திக் கொலை செய்துவிட்டு பீகார் தப்பிச் சென்றார். இதையடுத்து பீகார் சென்ற தனிப்படை காவலர்கள் ரித்திக்கை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள வீரசக்க தேவி ஆலய 70வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தொடர் ஜோதி ஓட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி இனா மணியாச்சி பேருந்து நிறுத்தம் அருகே ஜோதி ஓட்டத்தை மதிமுக நிர்வாகி விநாயகா ரமேஷ் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க இளைஞர்கள் வீரவாள் மற்றும் ஜோதியை ஏந்தி கோவில்பட்டி நகர் முழுவதுமாக ஊர்வலம் சென்றனர். மயிலாடுதுறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாவேக தலைவர் விஜயை முதலமைச்சராக பதவியேற்க அழைப்பு விடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் கலைந்து சென்ற பிறகு திமுகவினர் சிலர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியதுடன் அவர்களின் கட்சி கொடியை சேதப்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மின்கம்பத்தில் ஏறிய இளைஞர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். ஏம்பலம் கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியான சின்னதுரை தன்னுடைய வீட்டிற்கு வரக்கூடிய மின்சார வயரை சரி செய்வதற்காக வீட்டருகே இருந்த மின்கம்பத்தில் ஏறிய போது மின்சாரம் பாய்ந்ததாக கூறப்படுகிறது. அதில் மின்கம்பத்தில் தொங்கியபடியே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. கோலியனூர், வளவனூர், விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம், கானை, அரசூர், மயிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. விழுப்புரம் நகராட்சி அலுவலகம் எதிரே சாலை உள்வாங்கியதால் கார் பள்ளத்தில் சாய்ந்தது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த நெசவாளரின் பார்வை மாற்றுத்திறனாளி மகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 565 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்தார். காவியா என்றவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் பயின்று வந்த நிலையில் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். அரசு ஊழியராவது தன்னுடைய கனவு என்று காவியா தெரிவித்தார். நல்ல மார்க் எடுத்திருக்கேன். அப்புறம் பேரண்ட்ஸ் என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன். எப்போல்லாம் என்னை பார்க்கணுமோ கூட்டு போகிறது கூட்டு வர்றது எல்லாமே பேரண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், மாமல்லபுரம், செங்கல்பட்டு, மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் நாராயணி பீடத்தின் 34ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி 10,008 மஞ்சள் நீர் குடங்களுடன் சாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. யானைகளுடன் ஊர்வலமாக மஞ்சள் நீர் குடங்களை மேளதாளங்கள் முழங்க எடுத்து வந்த பக்தர்கள் சாமிக்கு அபிஷேகம் செய்தனர். நாகாலாந்து ஆளுநர் நந்த் கிஷோர் யாதவ் உள்ளிட்டோரும் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மணவாள நகர், கடம்பத்தூர், திருப்பாச்சியூர், ஒண்டிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. திடீர் என்று பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடியே சென்றனர். மழையால் இதமான சூழல் நிலவியது.
தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள தடைகளை நீக்க கோரி அந்த கட்சியினர் கடலூர் அருகே கோவிலில் சிறப்பு யாகத்தில் ஈடுபட்டனர். மஞ்சுக்குப்பம் பகுதியில் அமைந்திருக்கூடிய சாலக்கரை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலக பணியாளர் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்டார். சமூக நலத்துறையில் ஊர்நல பணியாளராக பணியாற்றும் விஜயலட்சுமி பெண் ஒருவரின் வைப்புத் தொகையை புதுப்பிக்க 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையை நாடிய அந்த பெண்மணி அவர்கள் அளித்த அறிவுரையின் பேரில் லஞ்ச பணத்தை கொடுத்தபோது விஜயலட்சுமியை அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்தனர். காரைக்குடியில் தனியார் பள்ளி வாகனங்களை சார் ஆட்சியர் ஆயுஷ் வெங்கட், ஏஎஸ்பி ஆஷிஷ் புனியா ஆகியோர் ஆய்வு செய்தனர். வாகனங்களில் பதிவுச் சான்று, ஓட்டுநர் உரிமம், முதல் உதவி பெட்டி, படிக்கட்டுகள் உள்ளிட்டவை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து விளக்கப்பட்டன. மொத்தமாக 35 பள்ளிகளைச் சேர்ந்த 235 வாகனங்கள் ஆய்வுக்கு வந்த நிலையில் தகுதியில்லாத வாகனங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டன. உளுந்தூர்பேட்டை அருகே பரிக்கல் கிராமத்தில் லட்சுமி நரசிம்மர் பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. 60 அடி உயரமுள்ள அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் லட்சுமி நரசிம்ம பெருமாள் குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பக்தி முழக்கங்களுடன் திருத்தேரை வடம் பிடித்து எடுத்தனர். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தேர்ச்சி விகிதத்தில் ஈரோடு மாவட்டம் முதலிடம் பெற்றது. இதையடுத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக ஊழியர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். பிறகு செய்தியாளர் பேசிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மான்விழி முதலிடத்திற்காக உழைத்த அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் கல்வி அலுவலர்களுக்கும் நன்றி கூறினார். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் 98.24% வாங்கியிருக்கோம் சார். போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் சேர்த்து 98.87% வாங்கியிருக்கோம் சார். இதுக்கு ஹெச்எம்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன லெவலில் இருக்காங்க, என்ன சப்ஜெக்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிற வரைக்கும் அவங்க எல்லாருமே வச்சுருக்காங்க. தனக்கு வாக்களிக்காதவர்கள் ஏன் இவருக்கு வாக்களிக்கவில்லை என நினைக்கக்கூடிய அளவிற்கு உதகையில் மத்திய அரசின் உதவியுடன் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை நிறைவேற்றுவேன் என்று பாஜக எம்எல்ஏ போஜராஜன் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்களுடன் கலந்து பேசி பல திட்டங்களை ஒரு சிறந்த ஒரு சுற்றுலா நகரமாக உதகை ஆக்குவது மட்டுமல்ல, பீகார் தலைநகர் பாட்னாவில் வேலை கேட்டு போராடிய இளைஞர்கள் மீது பாஜக அரசு காவல்துறையினரை அனுப்பி தடியடி நடத்தியதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் எக்ஸ் பக்கத்தில் இளைஞர்கள் தாக்கப்படுவது போன்ற வீடியோ வெளியாகியிருக்கிறது. பீகாரில் பாஜகவின் காட்டாட்சியில் பொதுமக்களுக்கு உரிமை இல்லை என்றும் வேலை கேட்டால் துரத்தி அடிப்பார்கள் என்பதே பாஜக அரசின் கொள்கையாக இருப்பதாகவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் கைது செய்யப்பட்டார். குமாரம்மன் கோவில் தெரு பகுதியில் இளம்பெண் ஒருவர் உறவினரின் வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் அவரது வீட்டின் அருகே வசித்து வரும் மணிபாரதி என்ற இளைஞர் இளம்பெண் தனியாக இருந்தபோது வீட்டிற்குள் புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பெண்ணின் கூச்சல் சட்டம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் இளைஞரை மடக்கி பிடித்து தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர்.